ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்மி குவார்ட்டர்ஸில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 10 o'clock செட்டிங்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிளம்பி போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா நின்று எல்லாத்துக்கும் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் அதை வாங்கியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஹாலில் தான் வந்து மந்த்லி ஃபேமிலி வெல்ஃபேர் மீட்டிங் நடக்கும். லேடிஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணணும். ஏதாட்டும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஷேர் பண்ணுவாங்க. இங்கே தான் எப்போதுமே நடக்கும். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறதுனால என்னால் எல்லா மீட்டிங்க்குமே போக முடியாது. என்னோடய ஆஃபீஸில் எப்போ மட்டும் ஒர்க்கு கம்மியாக இருந்ததுன்னா மட்டும்தான் நான் வந்து போவேன். மற்றபடி படி தீதின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியாச்சுன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்துருந்தோம். அப்புறம் வெளியில் பாட்டு போட்டோன்னா குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவும் மற்ற அந்த 2 குழந்தைங்க வந்து தமிழ் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தைங்க தான். எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிஓ மேம், ஜேசிஓ மேம் எல்லோரும் வந்தோடனே பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து பெயிண்டிங் காம்படிஷன் நடந்திருந்தது. அதில் எந்தெந்த குழந்தைங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. பாப்பாவும் வந்து எல்கேஜி, யூகேஜி, நர்சரி அந்த கிட்ஸில் வந்து பெயிண்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு அக்கா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போதுமே ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து இங்கே தான் நடக்கும். இங்கே நிற்கிறாங்கல்ல, அந்த மேம் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் அதை பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு எல்லாம் ஏதாட்டும் காம்படிஷன் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி மந்த் வந்து இங்கே ஏதாட்டும் மீட்டிங்கு, செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாட்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும். பாப்பா வந்து ட்ராயிங் காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ்னு தெரியாது. அங்கே போகணுன்னு தான் தெரிஞ்சது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த ப்ரைஸ் என்ன கொடுத்தாங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். என்ன பெயிண்டிங் பண்ணாங்க, எப்படி பெயிண்டிங் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடித்ததுக்கப்புறம் எந்தெந்த குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து டான்ஸு, பாட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பாப்பாவும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. பாட்டுக்கு வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒரு ஹிந்தி ரைம்ஸ் வந்து சொன்னாங்க. அந்த டான்ஸ்லேயுமே வந்து பாப்பா வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தமிழ்கார அக்கா வீட்டில் போய் குக்கிங் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம். அப்புறம் சாரீ வந்து மார்னிங்கே கட்டணுன்ட்டு இருந்தோம். என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கும் இன்னொரு அக்காவுக்கும் ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆகலை. அதனால நாங்கள் வெளியில் தைக்க கொடுத்துருந்தோமா, வர லேட் ஆகிடுச்சு. அதனால் மற்ற 2 பேர் மட்டும் சாரீ கட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து சுடிதார் போட்டிருந்தோம். இந்த பாப்பா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஷார்க் அந்த சாங்க்கு தான் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இந்த டான்ஸ்லேயுமே வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க பாப்பா. அதுக்கப்புறம் அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து ரைம்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நன்னா முன்னார் ஆயிக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹிந்தி ரைம்ஸ் இருக்குது. அதை வந்து வீட்டில் படிச்சுட்டே இருப்பாங்க. டான்ஸ் எப்பமாட்டும் ஆடிட்டே தான் இருப்பாங்க பாப்பா வீட்டில். அதனால் அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் அந்த ரைம்ஸு சொல்லிட்டு வந்தாங்க. சின்ன குழந்தைங்களோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் டான்ஸு, பாட்டு அந்த மாதிரிலாம் போச்சு. நான் வந்து அங்கேருந்து இதனா டாடிக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பாப்பா ப்ரைஸ் வாங்கிட்டாங்க, பாப்பா இப்போ தான் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க, இப்போ தான் பாட்டு பாடிட்டு வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதனா டாடிக்கும் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து சொன்னாங்க, தனியாக பாக்ஸ் போட்டு இதனாவோட கிஃப்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பசங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆடினாங்க. இது எதுவுமே வந்து ப்ரீயாக இதுக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக யாருக்கு தோணுதோ போய் பண்ணலாம். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பண்ணாங்க. குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லா குழந்தைங்களும். அதுவும் பாட்டெலாம் போட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மாமார்களை. அதனால் பாதி பேர் வெளியில் போயிட்டாங்க. இது வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நான் கிளைமேட் வந்து இதுக்கப்புறம் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1 o'clock 1:10 அந்த கிட்ட இருக்கும். கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த தமிழ்கார அக்கா வீட்டில் போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட வந்து 4 o'clock ஆகிட்டு, வீட்டுக்கு வர 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டன் வரும்போதே இதனியா டேடி வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தாங்க. உடனே இதனியா வந்து அவங்க அப்பாட்ட கிஃப்ட்டு காமிச்சாங்க. பாருங்கப்பா, நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க. நாங்களும் வீட்டில் போய் சாரீ கட்டிட்டு அந்த அக்கா வீட்டில் போய் நல்லபடியாக சாப்பாடு பொங்கி சாப்பிட்டாச்சு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ்.